தேவ செய்திக்கு ஆதாரமாக 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம வாசிக்க கேட்டோம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம வேத பாடத்தில் ஆவியின் கனிகளை குறித்து நாம தியானித்து கொண்டு வருகிறோம். அப்படியே ஆண்டவர் ஆவியின் கனி அன்பு, இப்போ ஆவியின் கனி சந்தோஷம் என்கிற தலைப்பில் நாம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கனி என்கிற தலைப்பில் ஒரே ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், உங்கள் சந்தோஷத்தை எது நிர்ணயிக்கிறது என்று ஒரு கேள்வி. ஹல்லேலூயா. என் சந்தோஷம் எது நிர்ணயிக்கிறது என்று. பணமா, அந்தஸ்தா, ஆஸ்தியா, ஐஸ்வர்யமா, பதவியா, எது என் சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறது? அதை நாம தியானிக்க போகிறோம். என்னுடைய சந்தோஷத்தை எது நிர்ணயிக்கிறது? அது எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட காரியமா இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியமா இருக்கக்கூடாது என்கிறதை நாம வேதத்தின் அடிப்படையில நாம தியானிக்க போகிறோம். பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஆவிக்குரிய சந்தோஷங்களில சந்தோஷப்பட அறியாதவர்களாகவே நிறைய நேரத்துல இருக்கிறோம். அதுதான் உண்மை. ஆவிக்குரிய சந்தோஷங்கள் நமக்குள்ளா இல்லை, ரொம்ப 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 குறைவா இருக்கிறது. தேவனுக்குள்ளாய் மகிழ தெரியல, தேவனுக்குள்ளாய் சந்தோஷப்பட தெரியல. ஒரு போதகர் இவனுமாய் கன்வென்ஷன்ல ஒரு சாட்சி சொன்னார். என்ன சாட்சி அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளா ஜெபித்துட்டு இருந்தேன், திடீர்னு எதிர்பார்க்காமல் ஒரு குடும்பம் 10 லட்சம் ரூபாய்க்கு புது கார் வாங்கி தந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை குறித்து லென்த்தா சாட்சி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவருடைய பகுதி முடிஞ்சு அழைக்கப்பட்ட செய்தியாளர் வந்து மைக்க பிடிக்கும் போது, 10 லட்சம் ரூபாய் காரை காட்டிலும் தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பே விலையேற பெற்றது அப்படின்னார். அல்லேலூயா. ஆமா, அந்த சந்தோஷம் இருக்குதா? கை தூக்கினவர்கள், அல்லேலூயா சொன்னவர்கள் கவனிக்கணும். இப்ப நமக்கு ஒரு ஆளு 10 லட்சம் ரூபாய்க்கு கார் எடுத்து தந்தா என்ன சந்தோஷம். ஆனா அதை காட்டிலும் பெரிய சந்தோஷம் நீங்க பெற்றிருக்கிற ரட்சிப்பு, நாம பெற்றிருக்கிற அபிஷேகம், நாம பெற்றிருக்கிற வாக்கு தத்துவம், நாம கர்த்தருக்குள்ளாய் நடக்கிறது, ஜெபிக்கிறது, துதிக்கிறது, அந்நிய பாஷை பேசுகிறது, இதுவே நமக்கு விலையேற பெற்ற சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையினால ஆண்டவர் உங்களிடத்துல கேள்வி கேட்கிறார், உங்களுடைய சந்தோஷத்தை எது நிர்ணயிக்கிறது? எது நிர்ணயிக்கிறது? பணமா, தொழிலா, வியாபாரமா, ஆஸ்தியா, அந்தஸ்தா? எது நிர்ணயிக்கிறது? எதுல நீங்க களி கூறுகிறீர்கள்? எதுல நீங்க அதிக சந்தோஷப்படுகிறீர்கள்? இந்த பூமியில வெற்றியோ தோல்வியோ, உயர்வோ தாழ்வோ, நெருக்கமோ விசாலமோ, எதுவானாலும் நம்மளுடைய வாழ்க்கையில வரலாம். ஆனா எது வந்தாலும் நாம ஒரு காரியத்திற்குள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். எந்த காரியம் அப்படின்னா, நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிற அந்த மேன்மையை பரலோகத்தின் தேவன் ஒவ்வொரு பேருக்கும் கொடுத்திருக்கிறார். அதுல நாம ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். இன்னைக்கு அது நிறைய பேருக்குள்ள இல்லை. அதுதான் பெரிய வருந்தத்தக்க ஒரு விஷயம். உலகத்தினுடைய மேன்மை, பிசாசும் இயேசு கிறிஸ்துவை அதைதான் உலகத்தை காண்பித்தான், ராஜ்யங்களை காண்பித்தான், அவைகளின் மகிமையை காண்பித்தான். என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினா இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணினான். திசை திருப்ப முயற்சித்தான். ஆனால் ஆண்டவருக்கு துளி அளவும் உலகத்தையோ, உலகத்தினுடைய ராஜ்யத்தையோ, அதனுடைய மேன்மை மகிமை எதுவும் தேவையில்லை. ஒன்னே ஒண்ணுதான் அவருக்கு பிரதானமாக இருந்தது. அது என்னது அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்கிறதே என்னுடைய போஜனம் என்று சொன்னார். ஆமா, சாப்பாட்டை கூட நினைக்கல, தண்ணீரை கூட நினைக்கல, தங்குகிற இடத்தை பெருசா நினைக்கல. எங்கேயும் தூங்கிடுவார். படகா, ரெஸ்ட். அவருக்கு வீடு நீ ஒண்ணும் இல்லை. இந்த உலகத்தில் அவர் எதையும் விரும்பல.
அவருக்கு மேலான சந்தோஷம் என்ன அப்படின்னா, பிதாவினுடைய சித்தத்தை இந்த பூமியில கடைசி எல்கை வரைக்கும் போய், ஆமேன், பிதாவினுடைய சித்தத்தை எப்படியாகிலும் செய்யணும், எப்படியாகிலும் நிறைவேற்றணும். அதுதான் அவருடைய உயிர் மூச்சா இருந்தது. அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷமே அதுதான், பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும். இன்னைக்கு நம்ம நிறைய காரியத்துல மகிழுகிறோம், ஆனா தெய்வீக காரியத்துல ரொம்ப மகிழ தெரியல. வீட்டுல சந்தோஷமா இருக்கிறாங்க, சபையில வரும்போது சந்தோஷம் இல்லை. வீட்டுல சந்தோஷமா இருக்கிறோம், சபையில வந்தா தூக்கம் வந்துருது. ஆனா வீட்டுல தூக்கம் வர மாட்டேங்க. சபையில வந்தா 10 கொட்டாய் வருது, ஆனா வீட்டுல ஒண்ணு கூட வர மாட்டேங்க. செல்போன் பார்க்கச்சில வர மாட்டேங்க, டிவி பார்க்கச்சில வர மாட்டேங்க. ஆனா சபையில வந்த உடனே ஆராதனை அப்படி வருது. கைத்தட்டுல சத்தம் வருதோ இல்லையோ, கொட்டாய் விட்டுறதுல ரொம்ப சத்தம் வருது. ஹா அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தை ருசிக்க தெரியல. தேவ சமூகத்துல வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். ஆனா பரிசுத்தவான்களுக்குள்ள அந்த சந்தோஷம் ரொம்ப இருந்துச்சு. தேவ சமூகம், ஆராதனை, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக தாவீது ராஜாக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த பெட்டி இப்போ என் ராஜ்யத்திற்குள்ளாய் வருகிறது, என் தேசத்திற்குள்ளாய் வருகிறது. அது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. அவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல கை கால் தெரியாம ஆடினார். வஸ்திரம் கூட, அவருக்கு போட்டிருந்த வஸ்திரம் கூட பட்டன் நட்டெல்லாம் அத்துட்டு. தூரத்துல இருந்து மனைவி பார்க்கிறாள், மீகாள். அல்லேலூயா. மீகாள் தூரத்துல இருந்து பார்க்கிறார். ராஜானா எப்படி இருக்கணும், ராஜானா இப்படி இருக்கணும், டீசெண்டா ஆராதிக்கணும், இப்படி எல்லாம் சத்தம் போடக்கூடாது, இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடக்கூடாது. ராஜானா டீசெண்டா இருக்கணும். மக்கள் ஆடுவாங்க, மக்கள் கத்துவாங்க, மக்கள் ஆவில கத்துவாங்க, நீங்க டீசெண்டாலாம் இருக்கணும். நான் சொல்லுகிறேன், ஆராதனைக்கு வரும்போது டீசெண்டா வரணும். ஆராதனைக்கு வந்த பிறகு தாவீதை போல லோக்கலா மாறிடணும். எல்லாரையும் சேர்த்துதான். ஆகையினால ஆராதனைக்கு வந்த பிறகு என்னுடைய துதி, ஸ்தோத்திரம், கனம், மகிமை எல்லாம் என் தேவன் ஒருவருக்கே செலுத்தணுங்கிற ஒரே ஒரு சிந்தையில தான் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கணும். மீகாளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அற்பமாய் பார்த்தாள், அற்பமாய் பேசினாள், அற்பமாய் நினைத்தாள். அதோடு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ எதை மேன்மையாய் பார்க்கணும், எதை அற்பமாய் பார்க்கணும், அந்த அறிவு கூட உனக்கு இல்லை. வேற என்னத்துக்கு உனக்கு ஆசீர்வாதம்? அவளுக்கு தெரியுது எதை மேன்மையா பார்க்கணும், எதை அற்பமா பார்க்கணும் அப்படின்று. தேவனை துதிக்கிறத, ஆராதிக்கிறத, தேவனுக்குள் மகிழுகிறத அவளுக்கு மேன்மையாய் பார்க்க தெரியல. அதை அவ அற்பமாய் பார்த்தாள். ஆகையினால கடைசி வரைக்கும் தேவன் அவளை நினைக்கவே இல்லை. எவ்வளவு அன்பான தேவன், எவ்வளவு இரக்கமான தேவன், எவ்வளவு தயவு பாராட்டுகிற தேவன். கடைசி வரைக்கும் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படாமலே கர்த்தர் அவளை வைத்திருந்தார். ஒரே ஒரு காரியத்தை நிமித்தமாய். எதை நீ அற்பமாய் பார்த்தாய்? தன்னுடைய புருஷன் கர்த்தரோடு இருக்கிறதை நினைத்து சந்தோஷப்படணும். என் பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறார்கள், சந்தோஷம். என்னால சத்தியத்திற்குள்ளாய் நடக்க முடிகிறது, சந்தோஷம். என்னால ஜெபிக்க முடிகிறது, சந்தோஷம். என்னால வேதத்தை வாசிக்க முடிகிறது, சந்தோஷம். எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் வந்திருக்கு? இப்படி மாத்தி கேட்கிறேன். அதாவது இன்னைக்கு ஜெபிக்கவே முடியல, மனசே நல்லா இல்லை, அப்படி யாருக்காக இருந்திருக்கா? உங்கள்கிட்ட தான். எல்லாரும் எப்படி தெரியுமா தலையை அசைக்கிறீங்க? இதை நான் எப்படி எடுக்க? ஆமான்னு எடுக்கவா, இல்லைன்னு எடுக்கவா? ஜெபிக்கவே இல்லை, வேதத்தை இன்னைக்கு வாசிக்கல. ஒரு 2 அதிகாரமாவது வாசிப்பேன், இன்னைக்கு வாசிக்கவே இல்லை, மனசே நல்லா இல்லை. அப்படி இருந்துன்னா உண்மையிலே துக்கமா இருக்கணும் மனசு. இன்னைக்கு வேதத்தை வாசிக்கல, ஒரு நேற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகல அப்படின்னா நிறைய பேருக்கு அது ஒரு பெருசாவே இல்லை. ஆனா பழைய ஏற்பாட்டுல வராதவனை கல்லறிஞ்சு கொல்லணுமா? அல்லேலூயா. கடுமையான சட்டங்கள். சரி, புதிய ஏற்பாட்டுல அதெல்லாம் மாறிற்று. ஆனா சபை கூடி வருகிறத விட்டு விடக்கூடாதான். சபை எப்பெல்லாம் கூடுகிறதோ அதெல்லாம் நம்ம பங்கெடுக்கணும். சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விடக்கூடாது. சபை எப்பெல்லாம் கூடுதோ நாம கூடி வந்துடணும். ஆகையினாலதான் நம்ம வசதியை பார்த்து பார்த்து சபை கூடுகிற கூட்டத்தை நம்ம வச்சிருக்கிறோம். சாயங்காலம் அப்படின்னா எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், காலேஜுக்கு போகிற பிள்ளைகள், வேலைக்கு போகிற பெரியவர்கள் எல்லாரும் ஒரு டைம் 7 மணினா மேக்சிமம் ஃப்ரீயா இருப்பாங்க. அதை கணக்கு பண்ணி தான் வச்சிருக்கிறோம்.
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா இருக்கட்டும், திடீர்னு சபை கூடாது. எல்லாருக்கும் சௌரியமான நேரத்துல தான் வச்சிருக்கிறோம். ஆனாலும் நிறைய பேருக்கு கூடி வர முடியல. கஷ்டம், என்ன கஷ்டமோ தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க போகல, மனசுக்கு ஒரு மாதிரி இல்லை, மனசுல ஒரு வருத்தம், மனசுல ஒரு சங்கடம், ஒண்ணுமே இல்லை, ஜாலியா இருக்காங்க. சபை கூடி வருகிறத நம்ம விட்டாச்சு, அது குறித்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சனிக்கிழமை கூடுக விட்டுட்டோம், புதன்கிழமை கூடுக விட்டுட்டோம், ஐயோ போக முடியலையே. இதுல போகவே கூடாதுன்னு இருக்கிறவர்களும் உண்டு. அல்லேலூயா. ஆமா. சோ எதுல நாம சந்தோஷம் படணும், எதுல நாம சந்தோஷப்படக்கூடாது, அந்த விஷயம் கூட நமக்கு இன்னும் தெளிவு வரல அப்படின்னா ரட்சிக்கப்பட்டதுல அர்த்தமே இல்லை. இந்த இடத்துல யோவான் சொல்லுகிறான், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறதுனால் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. ஆமா, அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என் பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறாங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். சத்தியம்னா நிறைய பேருக்கு சாதாரணமா தெரிகிறது. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 91வது சங்கீதம் அதுல 4 வாசித்தால் அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 91:4. அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அல்லேலூயா. அப்ப உண்மையான ஒரு கேடகம், ஒரு பரிசை என்ன அப்படின்னா சத்தியம்தான். ஆண்டவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகம். ஒரு மனுஷன் சத்தியத்துல நடக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நேராய் வரக்கூடிய ஆபத்திற்கு அவன் மறைக்கப்பட்டு இருக்கிறான். எத்தனை பேருக்கு சரியா புரியுது? சத்தியம் நமக்கு கேடகம் மாதிரி இருக்கு, ஒரு பெரிய கேடகம். அந்த காலத்துல யுத்தத்துக்கு போச்சுல ஒரு கையில ஈட்டியோ அல்லது வாளோ இருக்கும், என்ன ஒரு கையில கேடகம் இருக்கும். வாள் எதற்கு? எதிரிய தாக்குக்கு. கேடகம் எதற்கு? எதிரி நம்ம தாக்கும் போது அதை தடுக்கக்கு. இன்னைக்கும் நான் போன ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நமக்கு புரிய வைத்தார், பிசாசு எப்படி இருக்கிறான், வானத்துல இருந்து மின்னலை போல விழுகிறான். அல்லேலூயா. அப்ப பிசாசு மின்னலை போல இருக்கிறான். பிசாசு பயங்கரமாய் வஞ்சிக்கிறவன், தந்திரசாலி. அப்ப அவனை எதிர்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு கேடகம் வேணும். அது என்ன கேடகம், எப்படி கிடைக்கும், எங்க கிடைக்கும், எந்த மாதிரியான கேடகம் அப்படின்னு நீங்க கவனித்தால் அது சத்தியம் என்கிற கேடகம். ஒரு மனுஷன் சத்தியத்துல, வேத வசனமாகிய சத்தியத்துல, கர்த்தருடைய சத்தியத்துல ஒரு மனுஷன் நடந்தால் அந்த மனுஷனுக்கு விரோதமா எத்தனை ஆயுதத்தை எய்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ உனக்கு வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. எது வரைக்கும் அப்படின்னா, எது வரைக்கும் நான் சத்தியத்துல நிற்கிறேனோ, சத்தியத்தின்படி நடக்கிறேனோ, அது வரைக்கும் எவ்வளோ எத்தனை பேர், எத்தனை மனுஷன், எத்தனை பிசாசு எனக்கு விரோதமாய் பொல்லாத ஆயுதங்களை எனக்கு விரோதமாய், என் சபைக்கு விரோதமாய், என் குடும்பத்திற்கு விரோதமாய் எய்தாலும் அது என்னை சேதப்படுத்தவே படுத்தாது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமா. கேடகம். சத்தியம் நம்மை பாதுகாக்கிறது போல இந்த பூமியில எந்த சட்டமும், எந்த ஆயுதமும், எந்த ராணுவமும், எந்த காவல்துறையும் நம்மை பாதுகாக்க முடியாது. ஆமா, பாதுகாக்கவே முடியாது. நடந்து முடிந்த பிறகுதான் போலீஸே வரும். ஆனா நடக்க முன்கூட்டிய பரலோகத்தின் ராணுவம் வரும், தூதர்கள் வந்து உங்களை பாதுகாப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை. ஒவ்வொரு அடியிலையும் பெரிய ஆபத்து இருக்கு, ஒவ்வொரு இடத்திலையும் பேராபத்து இருக்கிறது. கடந்த நாட்கள்ல தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல ஒரு பையன் பைக்ல வரான், உதகைன்னு நினைக்கிறேன், ஒரு 5 கிலோ சைஸ்ல ஒரு பெரிய கல்லு புரண்டு வந்துட்டு, அவன் நினைச்சே பார்க்கல, பயங்கரமான படுகாயம். எப்போ என்ன நடக்கு, எதிர்பாராத விதத்துல எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் சத்தியம் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறது. நீங்க சத்தியத்தை நேசிக்கணும். நிறைய பேருக்கு சத்தியம்னா பிடிக்காது. மேலாட்டுல சொல்லணும், ஆசீர்வாதத்தை சொல்லணும்,
ஆனா சத்தியத்தில் எவ்வளோ பெரிய மகிமை இருக்கு என்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம். ஆண்டவருடைய சத்தியம் மனுஷனுடைய சத்தியம் அல்ல, தேவனுடைய சத்தியம் அவ்வளவு விசேஷமானது. அதுல நடக்கிறதை குறித்து நாம ரொம்ப மகிழணும். என் மனைவி சத்தியத்திற்குள் நடக்கிறாள், என் கணவன் சத்தியத்திற்குள்ளாய் நடக்கிறார், என் பிள்ளைகள் சத்தியத்திற்குள்ளாய் நடக்கிறார்கள். அதுதான் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எந்த மனுஷன் சத்தியத்திற்குள்ளாக நடக்கிறானோ அவனுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எவ்வளவு திட்டமிட்டாலும் எவ்வளவு தந்திரம் பண்ணினாலும் எவ்வளவு மந்திரம் பண்ணினாலும் ஒருவர் சத்தியம் நமக்கு கேடகமாய் இருக்கும், பாதுகாப்பாய் இருக்கும். பிள்ளைகளை பாதுகாக்கிற கேடகமாய் தேவன் மாறுவார். சத்தியத்திற்கு ரொம்ப அது ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறியீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் ஒரு விடுதலையாக இருக்கிறது. சத்தியத்துல நடக்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு வேணும். இன்னும் என்னென்ன சத்தியத்துல நான் வரல, என்னென்ன சத்தியம் எனக்குள்ள இல்ல, என் வாழ்க்கையில இல்ல, கவனிக்கணும். எல்லா சத்தியத்திற்குள்ளாக நம்ம வரணும். நம்ம மனைவி வரணும், பிள்ளைகள் வரணும், பேர பிள்ளைகள் வரணும். அதை குறித்து நாம ஏங்கணும். என் குடும்பம், என் பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறார்கள், சத்தியத்துல நடக்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு கட்டாயம் வரணும். நிறைய பேருக்கு சத்தியத்தை கேட்டாலே பிடிக்காது, சத்தியம் நிறைந்த ஒரு பிரசங்கம் நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. சத்தியத்தை படி ஒரு மனுஷன் போதிக்கிறானா நம்ம இருதயம் சந்தோஷப்படணும். கர்த்தர் நம்ம மேல கிருபை வைத்து பேசுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகம்தான், நாவில் அருளணும். சோ உங்கள் சந்தோஷத்தை எது நிர்ணயிக்கிறது? சத்தியம் நிர்ணயிக்கட்டும். சத்தியத்தின்படி நான் நடக்கிறேன், அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்குள்ள வரணும். இன்னைக்கு சத்தியத்தின்படி இந்த மாதம் முழுவதும் நான் தேவனை ஆராதிச்சிருக்கிறேன். இப்பெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்த சபை கூடி வந்ததோ அந்த கூடுகையெல்லாம் நான் அற்பமா எண்ணாமல், தடை பண்ணாமல், எத்தனையோ காரியத்தை சபை கூட்டத்திற்காக நான் தடை பண்ணிட்டு தேவனுடைய சபை கூடுகையில நான் வந்து அமர்ந்திருக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஒரு கூட்டத்தை கூட நான் தடை பண்ணல. எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம்? இந்த வாரம் முழுவதும் நான் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஒரு பெரிய சந்தோஷம். அதுல நமக்கு ஒரு சந்தோஷம். எத்தனையோ பேருக்கு வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஆனா நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். இந்த வாரம் முழுவதும் நான் நல்லா ஜெபம் பண்ணி இருக்கிறேன், நான் நல்ல வேதத்தை வாசித்து இருக்கிறேன், இடைவிடாமல் ஆராதனை பண்ணி இருக்கிறேன், ஆண்டவருடைய அபிஷேகத்துல நான் நிரம்பி இருக்கிறேன். ஒரு பெரிய சந்தோஷம் நமக்குள்ள வரணும். கர்த்தர் நல்லவர், அது தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் நமக்கு பெரிய சந்தோஷமா இருக்கணும். அதுதான் முதல் சந்தோஷமா இருக்கணும். ஆனா நிறைய நேரத்துல நம்ம உலக பிரகாரமான காரியத்துல ஒரு வெற்றி சந்தோஷம், ஒரு நிறைவு சந்தோஷம், வியாபாரம், தொழில், வருமானம் கொஞ்சம் குறைஞ்சுனா கூட கஷ்டமாயிருது. அப்படி இருக்கக்கூடாது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நம்ம இருதயம் கர்த்தர்கள் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, மந்தையிலே ஆடுகள் இல்லாம போனாலும் நம்ம இருதயம் மகிழ்ச்சியா இருக்கணும். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய வாக்குத்தத்தம் என்னோடு கூட இருக்கிறது. ஆகவே உலகத்துல நீங்க மகிழுகிறீர்கள், உலக காரியத்தில், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா முதல்ல நாம மகிழுகிறது கர்த்தருக்குள்ளதான். இந்த வாரம் முழுவதும் நான் நல்ல விசுவாசத்துல இருந்திருக்கிறேன். அவிவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கல. நான் ஒரு நாள் கூட முறுமுறுக்கல ஆண்டவரை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த மாதத்துல நான் முறுமுறுக்கவே இல்லை, நான் விசுவாசத்தில் நடந்திருக்கிறேன். அதுதான் நமக்கு பெரிய சந்தோஷமா இருக்கணும். யாரு கூடயும் வாக்குவாதம் பண்ணல, யாரையும் நான் பகைக்கல, யாரையும் நான் அற்பமா எண்ணல, யாரையும் நான் புறக்கணிக்கல, வசனத்தின்படி இருந்திருக்கிறேன். அதுதான் நமக்கு மேலான சந்தோஷமாய் மாற வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கும் அதுதான் பெரிய சந்தோஷமாய் மாறணும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பரிசுத்தவான்கள் அதை ரொம்ப அந்த அனுபவத்துல ரொம்ப இருந்திருக்கிறார்கள். நீங்க கவனித்தீர்களானால் எபிரியர்
11ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஹல்லேலூயா. மோசேயை குறித்து நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். எபிரியர் 11:25. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. ஹல்லேலூயா. ஆமா, என்ன குறை மோசைக்கு? வஸ்திரத்துக்கு குறையில்லை, உறவிடத்துக்கு குறைவில்லை. ராஜ அரண்மனையில வாழுகிறான், ராஜ போஜனத்தை புசிக்கிறான், ராஜ மேன்மையை உடுத்திருக்கிறான். பெரிய அந்தஸ்து, பேர், புகழ், கனம், மகிமை, மரியாதை எல்லாமே மோசைக்கு இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனா அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். அதெல்லாம் அந்த ஒரு மேன்மை இருந்தாலும் அவன் அதுல சந்தோஷப்படவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த சுகபோகத்துல சந்தோஷப்படவே இல்லை, அந்த மேன்மைகளில சந்தோஷப்படவே இல்லை. அவன் எதுல சந்தோஷப்படுகிறான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நான் அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டானா. தேவனோடு உள்ள ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கிறது அந்த பாட கர்த்தர் தான் வைத்தார். ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார், உன் சந்ததி இத்தனை ஆண்டு எகிப்தில் அடிமையாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு உட்பட்டவன் தான் மோசை. ஆகையினால எல்லா ஜனங்களும் இதை அனுபவிக்கிறாங்க, வாக்குத்தத்தத்தின் வார்த்தையின்படி அனுபவிக்கிறாங்க. நான் எதுக்கு சுகபுகமா வாழணும், நான் எதுக்கு ராஜ அரண்மனையில சுகபுகமா இருக்கணும், அவங்களோடு சேர்ந்து இந்த துன்பத்தை தானே அனுபவிக்கணும். ஏன்னா இந்த துன்பம், இந்த கஷ்டம் யாரால தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னா என் தேவனால தீர்மானிக்கப்பட்டது. நிறைய நேரம் பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறா. எதுக்கு இந்த பாடு? இனி நான் ஜெபிக்க கூடாது, இனி ஆராதிக்க கூடாது, இனி வேதத்தை வாசிக்க கூடாது, இனி ஊழியம் செய்யக்கூடாது. ஒரே பாடு. எத்தனை வருடம் தேவனால பாடு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறதோ அத்தனை வருடங்கள் அவருடைய பலத்த கரத்துல அடங்கி இருங்க. ஏற்ற நாட்கள் வரும், ஏற்ற காலங்கள் வரும், அவர் உங்களை அப்பொழுது உயர்த்துவார். அது வரையிலும் நாம் அனுபவிக்க வேண்டிய பாட கட்டாயம் அனுபவிக்கணும். ஆமா, இந்த குடும்பம் எனக்கு பாடு, இந்த ஊழியம் எனக்கு பாடு, இந்த வியாதி எனக்கு பாடு, அதெல்லாம் சொல்லாதுங்க. எத்தனை வருடங்களுக்கு இதெல்லாம் தேவன் அனுமதித்தாரோ சந்தோஷமாய். மோசைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அவனோடு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் நைல் நதியில தூக்கி எறியப்பட்டு இறந்துட்டாங்க. நான் மோசை மட்டும் தப்புவிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. மோசை மட்டும் காப்பாற்றப்பட்டான். ஏன்னு அவனுக்கே தெரியாது. அவன் வளருகிறான், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நான் மட்டும் நல்லா இருக்கிறேன். இதை நம்ம ஆட்கள் தலைகளை நினைப்பாங்க, எல்லாரும் நாசமா போகணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. புரியுதா? ஆமா, எல்லாரும் நல்லா இருக்க கூடாது, நான் மட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா மோசையினுடைய பார்வையே வேற. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நான் மட்டும் நல்லா இருக்கணுமா, நான் மட்டும் சுகபுகமா இருக்கணுமா? எல்லாரும் தேவனுடைய வார்த்தையின்படி கஷ்டப்படுகிறாங்க, தேவனுடைய சித்தத்தின்படி கஷ்டப்படுறாங்க. நானும் அதுல ஒருவன் தான், எனக்கும் அதுல பங்கு இருக்கு. நான் ஏன் சுகபுகமாய் வாழணும்? அதை வெறுக்கிறான், பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறான். எத்தனை பேர் பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவீர்கள்? என்ன பாடா இருந்தாலும் சந்தோஷமாய். கர்த்தர் அனுமதித்த நாள் வரையிலும் அந்த பாடுகளை சகிக்கிறதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த பாடு உங்களை உருவாக்கும். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். கர்த்தருக்குள் நான் படுகிற பாடு என்னை உருவாக்கும். எப்படி உருவாக்கும் அப்படின்னா ராஜாவை விட மேன்மையாக.
ஆமா, மோசே எகிப்திலேயே ராஜ அரண்மனையிலேயே இருந்திருப்பான் அப்படின்னா ஒரு நாளும் பார்வோனுக்கு ஆண்டவனாய் மாறி இருக்க முடியாது. ஆனா ஆண்டவருடைய இந்த துன்பத்தை அனுபவிக்கணும்னு இறங்கி வந்தபடியினால தேவன் அவனை பார்வோனுக்கு ஆண்டவனாய் மாற்றினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்தை விட தேவன் விரும்புகிற இடத்திற்கு உங்களை தாழ்த்துங்க, அவர் உங்களை உயர்த்துவார். மோசே பார்க்கிறான், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நான் மட்டும் நல்லா இருக்கிறேன், எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நான் மட்டும் நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்? ஆமென். அதுதான் ரொம்ப நல்ல மனசு, எல்லாரும் நல்லா இருக்கணும். நிறைய பேர் தலைகீழ நினைப்பாங்க, நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்று. மோசேக்கு எவ்வளவு அழகான இருதயம் பாருங்க. தேவனுடைய வீட்டில் எங்கும் மோசே உண்மை உள்ளவனாய் இருந்தான். அந்த இருதயம் அப்பவுமே இருந்துச்சு. தாய் அந்த பிள்ளை அப்படி அழகா வளர்த்துட்டா. சூப்பரான இருதயம். வசனம் சொல்லுகிறது, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். அல்லேலூயா. இனி உங்களுக்கு ஒரு பலன் இருக்கிறது. அதுதான் வாக்கு தத்துவத்தின் நிறைவேறுகிற காலமாய் இருக்கிறது. இனி ஒரு பலன் உங்களுக்கு இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இதோ மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துல உங்களுக்காக வெளிப்பட போகிறார். உங்களை மறுரூபமாக்கும்படி, உங்களை அவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படி ஆண்டவர் வெளிப்பட போகிறார். இனி வெளிப்பட போகிற பலன், அல்லேலூயா, இனி வரப்போகிற பலன். எத்தனை பேர் அந்த பலனை உண்மையா எதிர்பார்க்கிறீங்க? எனக்கு அந்த பலன் வேண்டும், எனக்கு அந்த பலன் வேண்டும். இயேசு வெளிப்படும் போது என் பேரை முதல்ல சொல்லி கூப்பிடணும். அல்லேலூயா. ஆமா, ஜீவ புஸ்தகத்துல என் பேர் எழுதப்படணும். சொத்துல மட்டும் எழுதினா போதும்னு நம்ம நினைக்கிறோம். சொத்துல இல்ல, ஜீவ புஸ்தகத்துல என் பேர் எழுதப்படணும். ஆமா, இயேசு கிறிஸ்து வரும்போது என்னை மறுரூபமாக்குவார். ஆமா, அன்னைக்குதான் உண்மையான பரிசுத்தவான் யாருன்னு தெரியும். அன்னைக்குதான் உண்மையான ஊழியக்காரன் யாருன்னு தெரியும். உண்மையான விசுவாசினா யாருன்னு அன்னைக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர். அதற்காக தான், அவருடைய வருகைக்காக தான் உங்களை ஆண்டவர் ஞான ஸ்நானத்துக்குள்ளாய் நடத்திருக்கிறார். உங்களை ரட்சித்து உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து உங்களை அபிஷேகித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் வருகிற வரையிலும் எண்ணெய் குறையவே கூடாது. அல்லேலூயா. எண்ணெய் குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். எண்ணெய் குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? தலையில கேட்கல. அதாவது புத்தி உள்ள ஸ்திரீயின் இடத்துல தீவட்டியும் இருந்துச்சு, எண்ணெயும் இருந்துச்சு. புத்தி இல்லாதவர்களிடத்துல தீவட்டி மட்டும்தான் இருந்துச்சு, எண்ணெய் இல்ல. ஆண்டவர் வரும்போது எண்ணெய் ரொம்ப அவசியம். விளக்கு எரியணும், எண்ணெய் இல்லாம எரியாது. ரட்சிப்பு மட்டும் இருக்கு, எண்ணெய் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இல்ல. நிறைய பேர் அதை கூட சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, 2010 எனக்கு அபிஷேகம் கிடைச்சது, ஆமா, அதுக்கு பிறகு இழந்துட்டேன் அப்படின்ட்டு. இதே இது 10 பவுன் செயின் காணாம போச்சு, அதை சாதாரணமா சொல்லுவாங்களா? அழுதுட்டே சொல்லுவாங்க. சொல்லச்சிலே கண்ணீர் வரும். ஆனா அபிஷேகத்துல இழந்துட்டேன் அப்படின்னா ஒரு சங்கடம் கூட இருக்காது. அதுல என்ன இருக்கு, கழுத போனா போட்டு அப்படிங்கிற மாதிரியே ஒரு இதுல சொல்லுவாங்க. அபிஷேகம் இல்லாம யார் பரலோகத்துக்கு போக முடியும்? ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. ரொம்ப முக்கியம். ஆகையினால அபிஷேகம் ரொம்ப முக்கியம். தினந்தோறும் ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தினந்தோறும் அபிஷேகத்தை கேளுங்க ஆண்டவரிடத்துல. அபிஷேகத்தை காத்து கொள்ளணும். ஒரு சின்ன செத்தை தைலக்கானுடைய தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணும். அப்படியே ஒரு சொற்ப மதியினமும் செய்யும். ஆமா, ஒரு சின்ன மதியினம் அபிஷேகத்தை கெடுத்துரும். ஒரு கெட்ட ஸ்பாவம், கெட்ட நடக்கை, கெட்ட கிரியை, கெட்ட வார்த்தை எல்லாமே நம்முடைய அபிஷேகத்தை கெட்டு நாரி போக பண்ணும்.
இந்த அபிஷேகம் அவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. பாதுகாக்கப்படணும். எண்ணெய் விலையேற பெற்றது. தேவனுடைய ஆவியை பெற்ற இவனை போல யார் அப்படின்னு பார்வோன் அடையாளம் கண்டுகிட்டான். ஆகையினால மொத்த பொறுப்பு அவன்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஹாயா இருக்கிறாரு. ஒரு டென்ஷன் கிடையாது அந்த ஆளுக்கு. மொத்த எகிப்தையே ரன் பண்ணுகிறவன் யோசேப்பு. அவ ஆணைக்கு எல்லாரும் அடங்கி இருக்கணும். எதற்காக இந்த பதவி, எதற்காக இந்த பொறுப்பு? அவனுக்குள்ளாய் ஒரு அபிஷேகம் இருக்கிறதை ராஜா பார்க்கிறான். அது விலையேற பெற்ற அபிஷேகம். அவனுக்குள்ளாய் ஒரு ஆவி இருக்கிறது, தேவனுடைய ஆவி இருக்கிறது. அவனை போல யார்? நான் சொல்லுகிறேன், உங்க சொத்து உங்களை உயர்த்ததோ இல்லையோ, உங்க படிப்பு உங்களை உயர்த்ததோ இல்லையோ, உங்க அறிவு உங்களை உயர்த்ததோ இல்லையோ, உங்களுக்குள் தேவன் தந்திருக்கிற அபிஷேகம் கட்டாயம் உயர்த்தும், நிச்சயமாய் உயர்த்தும். நீங்க உயர்த்தப்படுவீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க உயர்த்தப்படுவீர்கள். தேவன் உங்களை அழகா உயர்த்துவார். அபிஷேகம். தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் நல்லவர். சோ இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இனி ஒரு பலன் வரும். அவனுக்கு என்ன ஒரு பலன்? ஒரு இரட்சகனை அனுப்புவார் தேவன். இந்த எகிப்தில இருந்து 430 வருஷம் அடிமைதனத்துல இருக்கிறவர்களை தேவன் விடுவிப்பார். எங்கே கொண்டு போவார்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு போவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? அதி சீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்து வருவார். நினையாத நேரத்தில் வருவார். என்னை ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கி அவரோடு கூட சேர்த்து கொள்ளுவார். அந்த நாட்களுக்காக இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருக்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு எல்லாருக்குள்ளாக வேணும். இயேசு சீக்கிரமாய் வருவார். இயேசு சீக்கிரமாய் வருவார். எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்கு? பரலோகத்துக்கு போகணும்னு ஜெபம் பண்றீங்களா? போய் சொல்லப்படாது. இந்த வாரம் ஜெபம் பண்ணீங்களா? சரி, ஜெபம் பண்ணாதவங்க பண்ணுங்க. கண்டதுக்கெல்லாம் ஜெபம் பண்றோம். அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் எல்லாம். நான் பரலோகம் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்றது ரொம்ப குறைவு. ஏன்னா நமக்கு பரலோகம் எல்லாம் சந்தோஷமா இல்லை. பூமியில தான் நமக்கு பெரிய சந்தோஷம். அது வேணும், இது வேணும். ஆகையினால தினந்தோறும் ஆண்டவரே பரலோகத்துக்கு நான் வரணும், இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருக்கணும். நம்முடைய பார்வை கீழானதை பார்க்கிற பார்வையாய் அல்ல, மேலானதை பார்க்கிற பார்வையாய் நம்முடைய எல்லாருடைய பார்வையும் மாறணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலேயும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரமோ, நிந்தையோ, அவமானமோ எதுவோ அதிக பாக்கியம். ஹல்லேலூயா. அதிக பாக்கியம். கர்த்தர் நல்லவர். இதில் அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். கர்த்தர் நல்லவர். அப்படியே நீங்க கவனித்தால் சங்கீதம் 51:12 நாம வாசிக்கலாம். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் கேட்கிறான், நான் பாவத்தின் சந்தோஷத்துல விழுந்துட்டேன், உலகத்தின் சந்தோஷத்துல நான் விழுந்துட்டேன், எனக்கு இப்போ இரட்சணியத்தின் சந்தோஷத்தை தாரும். எத்தனை பேர் இன்றைக்கு கேட்க போறீங்க? இரட்சணியத்தின் சந்தோஷம் இல்லாம ஒருவரும் கர்த்தருக்குள்ளாய் வாழ முடியாது. கர்த்தருக்கு ஏற்றது போல வாழ முடியாது. தாவீதுக்கு எல்லா நாளும் ஒரு சந்தோஷம் இருந்தது. நான் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும். ஆனா கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுக்கல. ஆகையினால அவன் எப்படி மாத்திக்கிட்டான் அப்படின்னா, ஆலயம் நான் கட்டாட்டாலும் பரவாயில்ல, ஆலயத்துக்கு தேவையான எல்லா பொன் வெள்ளி, அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நான் சம்பாதிப்பேன். அல்லேலூயா. நாம எதற்காக சம்பாதிக்கிறோம்? எப்படி சம்பாதிக்கிறோம்?
நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, கர்த்தருடைய பங்கையே கர்த்தருக்கு கொடுக்காம வஞ்சித்து உள்ள வச்சிட்டு சம்பாதிக்கிறாங்க. யாருக்கு சம்பாத்தியம்? பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, எதிர்காலத்திற்கு. ஏன் தேவைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பங்கை கர்த்தருக்கு கொடுங்க. உங்க பங்கை நிச்சயமாய் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் கட்டாயம் கர்த்தர் தருவார். நான் தாவீதுனுடைய சரித்திரத்துல தேடி வாசித்தாலும் தனக்குன்னு சொல்லி பெருசா வச்ச மாதிரி தெரியல. எல்லா கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி குவியல் குவியலாய் சவதரித்து வைத்தான். அல்லேலூயா. சோ கர்த்தருக்காய் கொடுக்கிறதுல அவனுடைய இருதயத்துல அவ்வளோ சந்தோஷம். ஆண்டவர் வேண்டாம் அப்படிங்கிறாரு. வேண்டான்னு சொன்னாலும் அவனால கர்த்தருக்காக எதையாகிலும் ஒன்றை செய்யாமல் இருக்கவே முடியாது. அப்படி வாழ்ந்தான் கர்த்தருக்குள். அல்லேலூயா. அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனா ஒரு முறை பாவத்தில் விழுந்துட்டான், இச்சையில விழுந்துட்டான். ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிற, ஆண்டவரே, பாவ சந்தோஷத்துல நான் பிரியப்பட்டுட்டேன், இனி வேண்டாம், எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும். அல்லேலூயா. உலக சந்தோஷம் எனக்குள்ள நிறைய இருக்கிறது, ஆனா ரட்சிப்பின் சந்தோஷம் ஒண்ணுமே இல்லை. நான் சொல்லுகிறேன், ரட்சிப்பின் சந்தோஷம் ரொம்ப 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 முக்கியம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் சொன்னபோது சந்தோஷமா இருந்தேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய சமூகத்துக்கா, ஆண்டவருடைய ஆலயத்துக்கா. நம்மளை யாராகில கன்னியாகுமரி, ஊட்டி, கொடைக்கானல் கூட்டு போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அவருக்கு கர்த்தருடைய ஆலயம் அவ்வளவு சந்தோஷம். அங்கேயே படுத்துருவார். ரட்சணியத்தின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், ஆவியின் சந்தோஷம், இதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கட்டாயம் தேவை. அல்லேலூயா. மீதமுள்ள காரியத்தை வரக்கூடிய வேத பாட பகுதியில நம்ம பார்ப்போம். தயவு செய்து, எனக்கு அவசரமா போண்டிதான் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன். கர்த்தர் நல்லவர். ஜெபித்து நாம நிறைவு செய்வோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் உண்டாகட்டும். எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தரணும். ஹல்லேலூயா. ரட்சணியத்தின் சந்தோஷமே எனக்குள்ள இல்ல, எனக்கு அந்த சந்தோஷத்தை எனக்கு தந்தே ஆகணும். கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தாருங்கப்பா. இயேசு நல்லவர். க்ளோரி. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷம் ஆண்டவரிடத்துல கேளுங்க. தாவீது கர்த்தரிடத்துல கேட்டான். ஜெபம் நமக்கு சந்தோஷமா இல்லை, அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆராதனை நமக்கு சந்தோஷமா இல்லை, அப்ப நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, வேற திசையில இருக்கீங்க. சபை கூட்டங்கள்ல நமக்கு சந்தோஷம் இல்லை, அப்ப உங்க சிந்தை வேற எங்கேயோ இருக்கிறது, கர்த்தரோடு சரியா இல்ல. ஊழியத்துல சந்தோஷம் இல்லை. க்ளோரி. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக எல்லா விதமான சந்தோஷமும் நமக்கு வரணும். சத்தியத்தை கேட்கறதுல சந்தோஷம், நிறைய பேருக்கு காமெடி கேட்கறதுல சந்தோஷம், சினிமா பார்க்கறதுல சந்தோஷம், நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுல சந்தோஷம். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இந்த வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் தான் பாக்கியவான். அந்த பாக்கியம் எனக்கு வேணும்னு கர்த்தரிடத்துல கேளுங்க. வெறுப்பாகவே இருந்தது போல இருக்கு, ஜெபம் வெறுப்பா இருக்கு, உபவாசம் வெறுப்பா இருக்கு, கூட்டங்கள், வேத வாசிக்கிறது, இந்த மாதிரி ஒரு அணு கூட நம்ம இருதயத்துல வந்துடவே கூடாது. ஆவியின் கனி சந்தோஷம், இந்த சந்தோஷம் எனக்கு தாருங்கப்பா. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற சந்தோஷம், முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு முன்பதாக பணிகிற சந்தோஷம், ஆவியில நிரம்புகிற சந்தோஷம், உற்சாகமான ஆவி எனக்கு தாருங்கப்பா என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்கிறான். அந்த ஆவியை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியை பெற்ற இவனை போல யார்? ஒருத்தரும் இல்லை. ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். நன்றி. எல்லாரும் ஆண்டவரோடு பேசுங்க.
ஜெபத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஊழியத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம், கூட்டங்களில பங்கெடுக்கிறது ரொம்ப சந்தோஷமா மாறணும்பா. ஆவியின் கனிகளில இந்த மாதிரியான ஆவியின் கனி சந்தோஷம், இந்த மாதிரியான சந்தோஷத்தின் கனி எனக்குள்ளாயிருந்து வெளிப்படுவதாக கிருபை தாருங்க டாடி. தேங்க்யூ லோ. உங்க பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆன்லைன்ல கேட்கிற நீங்களும் தேவனோடு நோக்கி ஜெபிங்க. அநேக காரியத்துல உங்க இருதயம் ஜெபத்துல தூரமா இருக்கு, ஆராதனைல தூரமா இருக்கு. வேத வாசிக்கிறத, கர்த்தரை ஆராதிக்கிறதுல, பணிந்து கொள்ளுகிறதுல, தொழுது கொள்ளுகிறதுல இருதயம் திரும்பட்டும். கர்த்தருடைய சமூகத்துல தன்னை அர்ப்பணிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க டாடி. பெரிய காரியங்களை செய்யுங்க. இம்மட்டுமா இந்த கூடுகையை பொறுப்படுத்தி நடத்தின தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நாளை தினம் நடக்கிறதான கூட்டத்தையும் ஆண்டவர் பொறுப்படுத்தி மகிமையாய் நடத்தி தாரும். வஞ்சிக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். தேவ நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.